நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரெஹானா சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்க்கடலை குக்கரில் எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து இந்த மாதம் நான் சில மளிகை பொருள்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னப்பா இது சம்மந்தமே இல்லாமல் 2 வீடியோவும் ஒன்றா போட்டிருக்கேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த 2 வீடியோவும் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரே வீடியோவாக போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 படி வேர்க்கடலை வாங்கியிருக்கேன். இது படிக்கணக்கில் தான் கொடுப்பாங்க. நம்ம வேர்க்கடலை வாங்கும் போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, வேர்க்கடலை பிஞ்சியாக இல்லாமல் ஓரளவுக்கு முத்தலாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து சில கடலை பார்க்குறதுக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி கடலை வாங்காமல் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற கடலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. சில வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி சைஸாக இருக்கும். அது உடச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்காமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் உடச்சி பார்த்திங்கன்னா நிறைய சோடை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கடலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வேர்க்கடலை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. சில பேர் சைடு எஃபெக்ட்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ நம்மளோட பெரியவங்க சொன்ன மாதிரி அளவோடு சாப்பிட்டா எதுவுமே நம்மளுக்கு நன்மையை தரும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு வேளைக்கான உணவாக கூட எடுத்துப்பாங்களாம். ஓகே, இப்போ வேர்க்கடலையை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கலாம். நான் இந்த குக்கரில் தான் வேர்க்கடலையை அவிக்க போகிறேன். ஸோ இதிலேயே வேர்க்கடலையை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அந்த குக்கரோட மூடியிலேயே நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வேர்க்கடலையில் மண் இருந்துச்சு. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை சுத்தம் பண்ணும்போது அதில் இருந்த இலை நார் இதெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே தூக்கி நம்ம குப்பையில் போட்டுடலாம். கடலையை நான் இன்னொரு தடவையும் கழுவி எடுத்துக்கிட்டேன். 2 தடவை கழுவிக்கலாம். அப்போ தான் மண் நல்லா போகும். ஓகே, கழுவுனதுக்கப்புறம் குக்கரை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு இப்போ அவிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் இந்த வேர்க்கடலைக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம கழுவி வச்சுருக்க வேர்க்கடலையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் எல்லா கடலையிலையும் உப்பு நல்லா ஏறும். அடுத்து குக்கரை மூடி விசில் போட்டுட்டு ஸ்டவ் நார்மலாக வச்சுக்கோங்க. நார்மலாக வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும், நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இப்போது 3 விசில் விட்டு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கடலை நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும் போதே நல்லா தெரியும். கடலை முழுகிற அளவுக்கு நான் தண்ணி வைக்கல, கம்மியாக தான் வச்சுருக்கேன். நம்ம கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சோம் அப்படின்னா விசில் வரும்போது தண்ணியும் சேர்ந்து வெளியில் வரும். நம்ம எப்போவுமே குக்கரில் எந்த பொருள் வேக வச்சாலும் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க பொருளும் நல்லா வெந்துடும், தண்ணியும் வெளியே வராது. ஓகே, குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி சலடை வச்சு நம்ம கடலையை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சலடை யூஸ் பண்ணி நம்ம கடலை எடுக்கும்போது தண்ணிலாம் நல்லா வடிஞ்சிட்டு கடலை மட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ கடலை நல்லா வெந்துருச்சு. நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்துருச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம குக்கரில் அவிக்கும் போது சீக்கிரமாகவும் வெந்துடும், கேஸும் நம்மளுக்கு மிச்சமாகும். அடுத்து கடகடன்னு நான் வாங்கின மளிகை பொருளாக என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு கஞ்சி செய்கிறதுக்காக எல்லா தானியங்களும் ஒன்றா சேர்ந்த ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த பேக்கெட்டோட விலை 130 ரூபா. அடுத்து ட்ரை சோளம் 250 கிராம் வாங்கியிருக்கேன். இதோட விலை 15 ரூபா. இதில் நம்மளுடைய பாரம்பரியமான 2 வகையான ஸ்வீட் செய்யலாம். சீக்கிரமே அதுக்கான வீடியோ போடுறேன். அடுத்து 100 கிராம் வெள்ளரி விதை வாங்கியிருக்கேன். இதோட விலை 36 ரூபா. இதை பார்த்திங்கன்னா அசோக ஹல்வா, கேசரி, கோதுமை ஹல்வா, பருத்தி ஹல்வா இதில் எல்லாம் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 100 கிராம் பனக்கல்கண்டு வாங்கியிருக்கேன். இதோட விலை 10 ரூபா. இதை நம்ம பாலில் ஸ்வீட்லாம் போட்டு சாப்பிட்லாம், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து 100 கிராம் பெரிய ஜவ்வரிசி வாங்கியிருக்கேன். இதோட விலை 7 ரூபா. இந்த ஜவ்வரிசி சேமியா ராகிலாம் போட்டு கஞ்சி செய்ய போகிறேன், அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். அடுத்து 100 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை வாங்கியிருக்கேன். இதோட விலை 10 ரூபா. இது குருமா செய்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். அடுத்து 100 கிராம் சின்ன ஜவ்வரிசியும் வாங்கியிருக்கேன். இதோட விலையும் 7 ரூபா தான். நம்ம சீக்கிரமாக உடனேயே பாயசம் செய்யணும் அப்படின்னாக்கா இந்த சின்ன ஜவ்வரிசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். இந்த சின்ன ஜவ்வரிசியை நம்ம உடனே வேக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் பன்னீர் வாங்கியிருக்கேன். இது 125 ml. இதோட விலை 40 ரூபா. இது பாயசம் புலாவ் சாதத்துக்கெலாம் லாஸ்ட்டாக சேர்த்தோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். அடுத்து தூள் உப்பு 1 கிலோ, கல் உப்பு 1 கிலோ வாங்கியிருக்கேன். தூள் உப்பு 1 கிலோ 17 ரூபா, கல் உப்பு 1 கிலோ 13 ரூபா.
அடுத்து 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை வாங்கியிருக்கேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு போட்டிருக்கு. ஆனால் 35 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இப்போலாம் வந்து காஃபி, டீ, ஜூஸுக்கெலாம் இந்த நாட்டு சர்க்கரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து நான் வந்து 4 கிலோ சீனி வாங்கியிருக்கேன். நான் வந்து பாக்கெட் சீனி வாங்க மாட்டேன். இந்த மாதிரி லூஸில் தான் வாங்கி வச்சுக்குவேன். ரொம்ப சுத்தமாக நல்லாயிருக்கும். அடுத்து 1 கிலோ வெள்ளை உளுந்து வாங்கியிருக்கேன். இதுவும் நான் லூஸில் தான் வாங்கி வச்சுருக்கேன். இட்லி, தோசைலாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அடுத்து 75 கிராம் சென்சுடன் பேஸ்ட் வாங்கியிருக்கேன். இதுக்கு ஒரு ப்ரெஸ் கூட ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் எல்லாருமே இதான் யூஸ் பண்ணுறோம். இதோட விலை 99 ரூபா. உங்களுக்கு பல் கூச்சி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். சீக்கிரமே க்யூர் ஆகிடும். அடுத்து ஒயிட் டோன் ஃபேஸ் பவுடர் வாங்கியிருக்கேன். இதோட விலை 100 ரூபா. இதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து கஸ்தூரி மஞ்சத்தூள் வாங்கியிருக்கேன். இதோட விலை 20 ரூபா. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். அடுத்து 10 ரூபாடா எக்ஸோ 2 வாங்கியிருக்கேன் பாத்திரம் கழுவுறதுக்காக. நான் எப்போதுமே விம்பார் தான் வாங்குவேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறதுக்காக 2 வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து டெட்டால் சோப்பு வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரே பாக்கெட்டில் 4 இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாங்கினோம் அப்படின்னா 29 ரூபா நம்மளுக்கு சேவ் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அடுத்து சிந்தால் ஒரிஜினல் ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து சிந்தால் கூல் வந்து 3 சோப்பு ஒரே பேக்கிங்கில் இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வாங்கினோம் அப்படின்னாக்கா 3 ரூபா நம்மளுக்கு சேவ் ஆகுது. ஓகே, நான் வாங்கின எல்லா பொருளையும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.